முருகா சரணம். செந்தாமரை மலர் போன்று சிவந்த பன்னிரு திருக்கரங்கள், கருணை பூத்த பன்னிரு கண்கள், புன்முறுவல் சிரிப்பு, பௌர்ணமி அன்று ஒளி வீசும் முழுமதி போன்று விளங்கும் அழகிய 6 முகங்கள், பவளச் செவ்வாய் உதடுகள், கையில் வேலுடன் கூடிய கம்பீர தோற்றமென மொத்த அழகையும் ஒரு சேர தன்னிடம் கொண்ட பேரழகன் முருகப்பெருமான். பல ஆயிரம் கோடி அழகர்கள் அவன் முன் நின்றாலும் குமரனது அழகுக்கு ஈடாகுமா? 6 முகனான குகனை எத்தனை வாழ்த்துக்கள் கூறி துதித்தாலும் அது குறைவே. கண்ணுக்குள் அடங்கா அழகனது திருவுருவமும் அவனது அருட்பார்வையும் தரிசிக்க இயலாதோர் அவன் பேரை உச்சரித்தாலே அவனை தரிசித்த பலனை பெறுவர். தமிழர்கள் எப்பொழுதும் தமிழையும் முருகப்பெருமானையும் பிரித்து பார்ப்பதே இல்லை. முருகன் என்றாலும் தமிழே, தமிழ் என்றாலும் முருகனே. தமிழ்க்கடவுள் முருகப்பெருமானை 6 கைகள், 6 முகங்கள், 12 தோள்கள், 18 கண்களாக தோற்றப்படுத்தி வழிபடுபவர்கள் தமிழர்கள். முருகப்பெருமானின் தோள்கள் 12. தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் 12. முருகனுக்கு 6 முகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் நெற்றிக்கண்ணையும் சேர்த்து 3 கண்களாக மொத்தம் 18 கண்கள். தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஆயுத எழுத்தை 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது. ஆயுத எழுத்தின் 3 புள்ளிகளையும் சேர்த்தால் வேல் வடிவில் அமைந்து இருக்கும். முருகா என்று ஒருமுறை சொல்ல முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும். அவனை மனமுருகி வணங்க முகுந்தனான விஷ்ணுவின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் ருத்ரனான சிவனின் அருள் மற்றும் கமலனான பிரம்மனின் அருளும் ஒரு சேர கிடைக்கும். எளியோரது தெய்வமாக விளங்கும் தமிழ்க்கடவுள் முருகனுக்கான வழிபாடு தொன்று தொட்டே வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. தமிழர்கள் இறைவனை மலை, காடு, நதி போன்ற இயற்கை அழகு நிறைந்த எல்லாவற்றிலும் கண்டு வணங்கினர். அழகன் என்று கூறினாலே நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் தானே. காரணம், அழகு, இளமை, தெய்வத்தன்மை, இனிமை, மனம், மகிழ்ச்சி என்ற 6 தன்மைகளும் ஒரு சேர உடையவன் முருகப்பெருமான். சுப்பிரமணியன், வேலவன், முருகன் தமிழ் கொஞ்சும் நாமங்கள். முருகன் தமிழரின் கடவுள், தமிழர்களுக்கு கொஞ்சம் தோழனான கடவுள். மற்ற கடவுள்களிடம் பக்தர்களுக்கு கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை இருக்கும். ஆனால் அழகன் முருகனிடமே தோழமை கலந்த மரியாதை இருக்கும். அத்தகைய முருகப்பெருமான் அடியவர்கள் வாழ்க்கையில் நடத்திய அற்புதங்கள் ஏராளம். மந்திர புன்னகை தவழும் முருகனை தனது 5 புலன்களால் அனுபவித்து பரவசமடைந்தவர் இவர். அந்த தெய்வத்தின் மேல் பரவசம் கொண்ட இவர் வேறு எந்த செல்வத்தையுமே பெரிதாக நினைக்காதவர். அத்தகைய அடியவரை பற்றி தான் நாம் சிந்திக்க உள்ளோம். முருகன் அருளால் முத்தமிழ் முழங்கும் வித்தகர். திருப்புகழில் ஊறிய இவரின் வாக்கு தமிழன்னையின் வெற்றி முரசமாகும், சைவத்தின் சங்கநாதமாகும். இவரின் பேச்சென்றாலே ஊரே திரண்டு வரும். உள்ளம் கவரும் வெள்ளை பேச்சை கேட்க கேட்க சிரிப்பலைகள் பொங்கும். செவிப்பதுடன் கண்டு கண்டுணரும் பேச்சு. இவர் தமது நகைச்சுவை சவுக்கை இங்கும் அங்கும் வீசுவார். நாத்திகம் நடுங்கும், ஆணவம் ஒடுங்கும், சைவம் தழைக்கும், தமிழ் சிறக்கும். வாய் மட்டுமன்று, இவரின் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் பேசும். அவர் நிற்கும் தரை கூட பேசும். கண் பேசும், கை பேசும், கால் பேசும். வேல்முருகன் பண் பேசும், தாழப்பதம் பேசும், வீண் பேசும். ஆனந்தவாரி அலைவீசி சீவ சிவ ஞானந்தனை பேச நன்று என்று இவரை பற்றி தமிழ்நாட்டில் அறியாதார் இல்லை. அவர் நாவில் திருப்புகழும் கையில் திருப்பணியுமாக நடமாடும் திருத்தொண்டர். நாயன்மார் வரிசையில் வைத்து அவரை 64வது நாயனாராக வழிபடவும் செய்கின்றனர்.
இத்தகைய பேருக்கும் புகழுக்கும் உரியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களின் அவதார நாள். அவருடைய அவதார நாளை முன்னிட்டு அவருடைய வாழ்க்கையிலிருந்து சிறு துளிகள். வேலூருக்கு அருகில் உள்ள காங்கேயநல்லூரில் 1906 ஆகஸ்ட் 25 மல்லைய தாஸ் பாகவதர் கனகவல்லி அம்மையாரின் புதல்வராக அவதரித்தார் கிருபானந்த வாரியார். ஜோதிடத்தில் வல்லவரான அவரது தந்தை அவர் பிறந்த நட்சத்திரமாகிய சுவாதிக்கு ஏற்றபடி இந்த திருப்பெயரை சூட்டினார். தந்தையார் இவருக்கு ஷடாசர மந்திரத்தை உபதேசித்தார். மதுரை திருப்புகழ் சுவாமி ஐயா அவர்களிடம் சூட்சம சடாசர மந்திர உபதேசம் பெற்றார். ஒருமுறை திருக்காரையூரில் வாரியாரது கனவில் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் சடாசர மந்திரத்தை உபதேசித்து அருளினார். வாரியாருக்கு 3 வயதில் தகப்பனாரிடம் எழுத்தறிவு தொடங்கியது. 5 வயதிலேயே ஏடு படித்தார். 8 வயதில் வெண்பா பாடினார். 10-12 வயதில் 12000 பாடல்களை மனனம் செய்யும் ஆற்றலை பெற்றார். தனது 19ஆம் வயதில் பாட்டு பாடிக்கொண்டே சொற்பொழிவும் செய்ய ஆரம்பித்தார். பள்ளிக்கு போகாமலேயே தந்தையையே ஆசானாக கொண்டு பல கற்றார். நடமாடும் பல்கலைக்கழகமாக திகழ்ந்தார். சங்கீதத்தை தந்தையாரிடம் கற்றார். இல்லறம் நல்லறமாக திகழ அவரது தாய் மாமன் மகள் அமிர்தலட்சுமி அம்மாளை மணந்து கொண்டார். சென்னையில் மிகுதியாக இசை சொற்பொழிவுகள் நிகழ்த்த வேண்டி இருந்ததால் சென்னையிலேயே குடியேறினார். அப்பொழுது தென்மடம் வரதாசாரியாரிடம் வீணை பயின்றார். சென்னையில் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற்றார். காசி, கேதாரம், அமர்நாத், பத்ரிநாத், நேபாளம், ஸ்ரீசைலம் மற்றும் பல தலங்களை தரிசித்து எல்லா முக்கிய நகரங்களிலும் சொற்பொழிவாற்றிய பெருமை வாரியாருக்கு உண்டு. தமிழகத்தில் அவர் கால்படாத ஊரே இருக்காது. இதை தவிர உலகின் பல நாடுகளுக்கும் சென்று அரும்பெரும் இந்து சமய பணியை ஆற்றி மேருவனைய புகழ் கொண்ட மேதகை வாரியார். மெய்யன்பர்களே, ஞானமே வடிவாகிய வயலூர் மேவிய வள்ளலின் தனிப்பெரும் கருணையினாலே என்று சொற்பொழிவை தொடங்கினால் பட்டி தொட்டிகளில் வாழும் பாமரர் முதல் பட்டணத்தில் படித்தவர் வரை அனைவரும் தன்னை மறந்து அவர் பேச்சை ரசிப்பர். வாரியார் என்ற சொல்லுக்கு கடலென்று பொருள். கிருபானந்த வாரி ஒரு நடமாடும் கடல். தமிழ் கடவுளாகிய முருகன் அவரது தனிக்கடவுள். அருணகிரிநாதரே அவரது மானசீக குரு. சங்க நூல்கள் திருக்குறள், சிலப்பதிகாரம், பெரிய புராணம், கம்பராமாயணம், வில்லி பாரதம், சைவ திருமுறைகள், திவ்ய பிரபந்தம், பிள்ளைத்தமிழ் நூல்கள், இன்று இப்படி எத்தனை இலக்கியங்கள் உள்ளனவோ அத்தனையும் கற்றறிந்தவர். அருணகிரிநாதரின் அருள் நூலான திருப்புகழ், அலங்காரம், அனுபூதி, அந்தாதி என எல்லாவற்றையும் முற்றும் பருகி எழுத்தெண்ணி நயம் காட்டி தங்கு தடையின்றி சந்த பிரபாகத்தை கொட்டும் அதி அற்புத ஞானவாரி. திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத இதழை 1936 சித்திரை மாதம் தொடங்கி 37 ஆண்டுகள் நடத்தினார். பல நூறு திருப்புகழ் பாடல்களுக்கு உரை விளக்கம் எழுதி வெளியிட்டார். பல ஆன்மீக இலக்கிய நூல்கள், கதைகளை, கட்டுரைகளை எழுதி சமுதாயத்தில் ஒழுக்க நெறியையும் வளர்த்தவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள். காலை ஆனால் ஜபம், தியானம், பின்பு ஸ்நானம், பூஜை, ஓய்வொழிவின்றி கட்டுரைகளை வரைதல், மாலையில் சந்தியா வந்தனம், பிறகு சொற்பொழிவு செய்யும் அறநெறி வாழ்க்கை. சூரியன் உதிக்காத நாளில்லை. அதுபோல் மாலை ஆனால் மாலையும் கழுத்துமாக வாரியார் சொற்பொழிவு ஆற்றாத நாளே கிடையாது. பல கோயில் திருப்பணிகள், அறப்பணிகள், கல்விக்கூடங்கள் முதலியன அவரால் செழித்தன.
காந்திஜி, ராஜாஜி போன்ற இம்மூதறிஞரும் தமக்கு வரும் கடிதங்களுக்கு விடாது பதில் எழுதும் பழக்கமுடையவர். மாதந்தோறும் படிக்கும் குழந்தைகளுக்கு உதவித்தொகை அனுப்புவதை கடமையாக கொண்டிருந்தவர். பள்ளிக்கூடத்தை மிதியாதவர் வாரியார். ஆனால் பெரிய கல்லூரிகளும் செய்ய இயலாத அளவுக்கு அறிவுதானம் செய்தவர். காஞ்சி மாமுனிவர் இவருக்கு சரஸ்வதி கடாஷமிருதம் என்ற பட்டம் வழங்கினார். மேலும் 30க்கு மேற்பட்ட பட்டங்களும் பாராட்டுகளும் பெற்ற பெருந்தகையாளர். லண்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சிலவற்றில் விரிவுரை செய்ய வாரியார் சென்றார். அப்பொழுது உடல்நலம் குன்றியதால் தாயகம் திரும்ப வேண்டியதாயிற்று. வரும் வழியில் வான்வெளியில் முருகன் திருவடியில் கலந்தார். 8/11/1993 காங்கேயநல்லூர் முருகன் கோயிலுக்கு எதிரிலுள்ள சரவண பொய்கை அருகில் அவரது திருவுருளுக்கு சமாதி கோயில் அமைத்து வழிபட்டு வருகிறார்கள். 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற திருமுருகன் திருத்தொண்டர் திருமுருக கிருபானந்த வாரியார் ஔவையாரின் பாடல் ஒன்றின்படி சபை ஏறுவதால் 100ல் ஒருவர், நல்ல புலவர் ஆதலின் 1000ல் ஒருவர், பேச்சு வன்மையால் 16,000ல் ஒருவர், வாரி வாரி வழங்குவதனால் கோடியில் ஒருவர், நீண்டுயர்ந்த பொன்மேனி நீண்டளக்கும் பொன் மணிவாய் யாண்டும் புகழும் இனிய நகை பூண்டொளிரும் வாரியார் வாய் வண்ணம் வந்தமிழ் வண்ணம் பாரியார் கை வண்ண பாங்கு என்று வாரியாரின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். வாரியார் அவர்கள் அவதரித்த தினத்தன்று அவரை வணங்கினாலே முருகப்பெருமானின் பேரருள் கிடைக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. முருகா சரணம். தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. திருச்சிற்றம்பலம்.